கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:6. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். புதுவாழ்வு தந்தீரே நான்தே ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நான்தே ராஜா, புது பலன் தந்தீரே நான்தே ராஜா, புது பலன் தந்தீரே நான்தே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நான்தே ராஜா, ஊழியம் தந்தீரே நான்தே ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நான்தே ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நான்தே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வாந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வாந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தாந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தாந்தீரையா. உபரபா உபரபா ரிவா, உபரரபா உபரரபா ரிகா, உக்கரகா விக்கரகா ரிகா, ரிகனரகா ரிகரரகரா. தனிமையிலே துணை நின்று நான்தே ராஜா, தனிமையிலே துணை நின்று நான்தே ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நான்தே ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நான்தே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நான்தே ராஜா, ஆபத்திலே காத்தீரே நான்தே ராஜா, அதிசயம் செய்தீரே நான்தே ராஜா, அதிசயம் செய்தீரே நான்தே ராஜா. உபரபா உபரபா உபா, ரிபரபா ரிபரபா ரிபா, ரிக்கரபா ரிக்கரபா ரிகா, ரிகனரகா ரிகனரகா ராகா. அடைக்கலமே கேடகமே நான்தே ராஜா, அடைக்கலமே கேடகமே நான்தே ராஜா, அன்பே என் ஆருயிரே நான்தே ராஜா, அன்பே என் ஆருயிரே நான்தே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நான்தே ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நான்தே ராஜா, புதிய நாளை தந்தீரே நான்தே ராஜா, புதிய நாளை தந்தீரே நான்தே ராஜா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன். எங்க சம்பந்தி அக்கா மெர்சி ராஜசேகரன் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியராஜ் பிரதர், செல்வி டீச்சர், கவிதா சிஸ்டர் எல்லாரையும் அண்டராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம செய்தி யோவான் 20வது அதிகாரம் 6வது வசனம். இதை நான் உங்களுக்கு 2ஆக பிரித்து கொடுத்தேன். முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் உள்ளே போகவில்லை. உள்ள என்ன இருக்குது? சீலை இருக்கு. உள்ளே போகவில்லைன்னா இது சிலுவைக்கு வெளியில் இருக்கிற காரியம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த சிலுவையின் வெளியில் இருக்கிறத நான் உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயுல கடைசியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். தனது ஆவியை கொடுக்கிறார். ஆவியை கொடுத்துட்டு ரத்தத்தை சிந்துகிறார். ரத்தம் சிந்தப்பட்ட உடனே கல்லறைகள் திறக்கப்படுகிறார். அப்ப இதெல்லாமே கல்லறைக்கு உள்ள கிடையாது, கல்லறைக்கு வெளியில். அந்த கல்லறைகள் திறக்கப்பட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டாரா, நீங்க வேதத்தை நல்லா தெளிவா வாசிச்சா தான் உங்களுக்கு புரியும். நான் வேதத்தை நீங்க தான் தேடி பார்க்கணும். அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை விட்ட உடனே கல்லறைகள் திறக்கப்படுது. ஆனால் உள்ளே இருக்கிற சரீரம் எப்ப வெளியே வருதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அதெல்லாம் வெளியில இருந்து நடந்து வந்து எருசலேமுக்குள்ள போகிறத எல்லாரும் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அந்த கல்லறைக்கு வெளியில. இப்ப பல கல்லறைகளை காமிச்சவங்களுக்கு அந்த கல்லறையில உள்ள இருக்கிறவங்களை குறித்து எல்லாம் நம்ம தியானிச்சாச்சு. இது வெளியில. இன்னைக்கு கல்லறைக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 5வது வசனம் சீலைகள் கிடக்குது. சீலைகள் பன்மையில பார்க்கணும். இன்னைக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். உள்ள என்ன இருக்குதுன்னு குறித்து
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒன்ன காமிச்சாரு. அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அவர் என்ன கல்லறைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 23வது அதிகாரத்தில் எடுத்துக்கிறோம். அவர் யாரை பார்த்து சொன்னோம்? மாயக்காரராக வேத பாரகரே. அத உள்ள எங்க இருக்குன்னு சொல்லி நான் காட்சிகளுக்கு 23வது அதிகாரம் 27 மாயக்காரராக வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அப்ப எக்ஸ்டர்னலி இன்டர்னல் ரெண்டு காட்டுறோம். இப்ப நான் எப்படி உங்களுக்கு கல்லறைக்கு வெளியில கல்லறைக்கு உள்ள காட்சி, இங்கேயும் நம்முடைய ஆண்டவராகிய அதே மாதிரி தான் சொல்லுவோம். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆவியார் நம்மள ஒரு பாதையில கொண்டு போகிறார். வேத வசனத்தை விளக்கத்திற்கு இது எனக்கு கொடுக்கிற விளக்கம். நான் எந்த ரெஃபரல் பைபிள் நான் இருக்கிறது வழக்கமா உங்களுக்கு ஜான் மேக்காத்துல இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனா இது 100% ஆவியார் எனக்கு கொடுக்கிற வெளிச்சம். இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா உள்ளே வெளியே. இங்கேயும் ஆண்டவராகிய இயேசு வெளியில காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஐயோ ஐயோங்கிறது ஒரு சாபம் சொல்லிட்டு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். வெளியே பார்த்தா எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப பரிசுத்தவான்களா இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளும் சகல அசுத்தம் இருந்தது. உள்ளே இருக்கிறது அசுத்தம். அப்படியே நீங்களும் ஆண்டவர் அப்படியே ஒரு ஸ்கிரீன் போட்டு காட்டுற ஒரு பிக்சர். நீங்க கல்லறைக்குள்ள போயிருக்கீங்களா? நான் போனதில்லை. ஆனா இந்த கவர்மெண்ட் டாக்டருக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை இருக்கும். அது என்னன்னா, ஒரு ஆளை மறிச்சிருவாரு, உள்ள புதைச்சிருப்பாங்க. 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த பிரேதத்தை வெளியில எடுத்து அவங்க பரிசோதனை செய்யணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அவங்களுக்கு படுற பாடு பார்க்கணும். முகத்தை மூடிக்கிட்டு அதெல்லாம் அழுகி போயிருக்கும். அதை அவங்க பண்ணி அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் காட்டுறாரு. இங்க இது ஒரு போஸ்ட்மார்ட்டம். சரியாங்க? அங்க என்ன இருக்குன்னா, அப்படியே நீங்களும் வெளியில டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், வெள்ளை அடிக்கப்பட்டிருக்குது, பியூட்டிஃபுல்லா வெளியில இருக்கும். ஆனா உள்ள இருக்கிறது அசுத்தால் நடந்திருக்குது. அப்படியே நீங்களும் உங்கள் உள்ளத்திலே மாய்மாலத்தினாலும் அக்கிரமத்தால் இருந்திருக்கு. மாயக்காராகிய வேதபாரரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசியின் கல்லைகளை கட்டி நீதிமான்களுக்கு சமாதானத்தை சிங்காரித்து. அதாவது நீதிமான்களை கொன்றுவாங்க, கொன்னுகிட்டு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கல்லறை எல்லாம் கட்டி வச்சிருவாங்க. சரி, இதுதான் கல்லறைக்கு உள்ள கல்லறைக்கு வெளியில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையை குறித்து சொன்னார். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீலை. சீலை என்ன சொல்லுங்க பாப்போம். ஒரு ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம பார்க்கணும். நாம் என்ன ட்ரெஸ் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதான நமக்கு இந்த செய்தியெல்லாம் யாருக்குன்னா, நமக்கு எனக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதங்கிறதா செய்தி. சரி, வாசிப்போமா? வெளிப்படுத்துது 20வது அதிகாரம், சரி 19வது அதிகாரம் 8வது வசனம். நமக்கு ஒரு சீலை. சீலை என்ன? ட்ரெஸ். அது என்ன ட்ரெஸ்னா, இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் கிடையாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் 7வது நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவுள். இதாங்க சந்தோஷத்தோடு களி கூர்ந்து துதி செலுத்து. இதுதான் ஒரு மனவாட்டியுடைய அடிப்படை குணாதிசி. இப்ப 2 வகையான சத்தத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒண்ணு என்னன்னா, முறுமுறுப்பு, கம்ப்ளைண்ட், எல்லாத்துக்கும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்குது, குற்றம் சொல்லிட்டே இருக்குது. இன்னொன்னு ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறது. இதெல்லாமே ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு 2 சத்தம் பிடிக்கும். ஒன்னு துதி, ஜபம். இந்த 2 ஜபத்தையும் நம்ம பண்ண இந்த மனவாட்டிக்கு என்ன நடக்குதுன்னா, சந்தோஷப்பட்டு கல்யாணம் துதி. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாலுங்கிற ஆயத்தம். இங்க நம்ம இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சு தியானிச்சு இதெல்லாம் இதுக்கா, அது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் எப்பவுமே 1 verse at a time, ஒரு நாளைக்கு ஒரு வசனம் தான். அந்த வசனம் எனக்கு ஆவியான கொடுக்க உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனா எத்தனை பேர் அதை வாசிக்கிறீங்க தியானிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன செய்யணும், அதை உட்காந்து வாசிக்கணும். முந்தா நேற்று எங்க ஒரு சொந்தக்காரர், அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நிஷலுடைய மாமனார், எங்க மர்சி ராஜசேகரன் அக்காக்கு சொந்தக்காரர், ஒரு ஜெரி. அவங்க ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவர் கழுத்து வலி அப்படின்னு சொல்லி வந்தாரு. நான் அவருக்கு கொஞ்சம் ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி காமிச்சேன். அவர் என்கிட்ட ரொம்ப அன்பு நிறைந்தவர். இந்த ஃபேஸ்புக்கில் டெய்லி மெசேஜை கேட்டுட்டு ஒரு அப்ரிஷியேட்டா ஒன்று சொல்லுவார். அவர்கிட்ட ஒரு அப்ளாஸ் ஒன்று வரும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நான் அவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு வணக்கம் வச்சேன். அண்ணே, நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்னுடைய செய்தியை கேட்டு
அது ஒரு அப்ரிஷியேட் கொடுக்குறீங்களா, அது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷம் சொன்னேன். அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டாரு. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற வார்த்தைகள் ஒரு சிலர் அதை கேட்கறாங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு. அதை நமக்கு அது எப்படி பிரயோஜனமா மாறும் இப்ப உங்களுக்கு காட்டப்படுகிறது. நமக்கு எப்படி எப்பவுமே நமக்காக தந்த பைபிள் 19வது அதிகாரம் 8வது வசனம், சுத்தமம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கப்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களே நீதியே. இதுதான் நம்ம ஃபைனலா நமக்கு கிடைக்கக்கூடிய ட்ரெஸ். ஆனா ஸ்டார்டிங் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வஸ்திரத்தை பார்க்கிறோம், அது சீலைன்னு பார்க்கிறோம். இப்ப அந்த ஸ்டடியை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். இதுதான் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் எதற்காக கொடுத்தார்? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு என்ன ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸே கிடையாது, அவன் நிர்வாணியா இருந்தான். அதுதான் பைபிள் சொல்லும். வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 25வது வசனம். ஆதாமும் அவள் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். நிர்வாணியாக இருந்தும் வெட்கப்படாது. இது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த மகிமையின் வஸ்திரம், அதாவது இது ட்ரெஸ் கிடையாது, மகிமைங்கிற ஒரு ட்ரெஸ் ஆண்டவர் ஆதாமுக்கு அவர் உடுத்தியிருந்தார். வாசிப்போமா? அந்த மகிமையின் வஸ்திரம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. சங்கீதம் 104வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 104:2. இதுதான் ஆதாம் ஏவாள் போட்டிருந்த ட்ரெஸ். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானத்தின் திரையில் போல் விரித்திருக்கிறார். ஒளியை வஸ்திரமாக தரித்து ஆண்டவர் இப்படி ஒரு ட்ரெஸ் அவர் போட்டிருந்தார். அப்ப அவர் உண்டாக்கின அவர் பிள்ளைகளுக்கு என்ன அதே ட்ரெஸ் தான். கிறிஸ்துவ இப்ப எல்லாம் நான் பார்க்க முடியல. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன், ஒரு அப்பா 3 பசங்க இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் இப்ப ரெடிமேட் ஆயிப்போச்சு. முன்னாடிலாம் துணி வாங்கி தைப்பாங்க. அப்பா ஒரு பச்சை கலர் சட்டை போட்டுப்பாரு, 3 பசங்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க அம்மா எங்களுக்கு டிசைன் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸை. அதாவது ஒரு நாள் நாங்க எங்க அம்மா ஒரு பயங்கர ஒரு அறிவாளி, ஒரு ஷர்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, அதாவது அது ஜிப் பின்னாடி இருக்கும், நெக் ரவுண்ட் நெக், பின்னாடி ஜிப் இருக்கும், இப்படி மாட்டிக்கிறோம். பின்னாடி எங்க அம்மா அந்த ஜிப்பை போட்டுருவாங்க. அது ஒரு வித்தியாசமான ட்ரெஸ். இங்க ஒரு பாக்கெட் இருக்கும். இதெல்லாம் நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டா அப்படி பெருமை. இப்ப போட்டானே எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா அன்னைக்கு சின்ன பசங்க நாங்கெல்லாம். எங்க அம்மா ஒரு அந்த காலத்திலே ஒரு ட்ரெஸ் டிசைனர்னு எனக்கு பிறகுதான் தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி எங்க அம்மாக்கு பிள்ளைகளுக்கு அவங்க போடுற டிசைன் போடணும். அதுபோல இங்க ஆண்டவர் ஒளியை வஸ்திரமா தெரிச்சிருக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸை சாத்தான் உறிஞ்சிட்டான். உறிஞ்சனால இப்ப அவன் நிர்வாணிங்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி, ஆண்டவர் என்ன ட்ரெஸ் கொடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி இவங்க அத்தி இலையை வச்சு அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க. ஆனா காஞ்சா அது ஓடி போயிடும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு தோல் உடையை கொடுக்கிறார். அது என்ன அதனுடைய பின்னணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிருகம் பலியாகுது. அந்த மிருகம் பலியாகி அது ரத்தத்தை சிந்தின பிறகு வருகிற தோல் தான் இவங்க போட்டிருக்காங்க. அப்ப இது எதற்காக அவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு தீங்கு அப்படிங்கறது அவங்களை மேற்கொள்ள கூடாது. இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை குறித்து ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு உலகத்துல மிக 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 அதிகமாக செலவழிக்கப்பட்டதுன்னா ட்ரெஸ். நீங்க தப்பா நினைக்காதா, நான் உங்களுக்கு சொல்றேன். என் மனைவி எனக்கு நிறைய ஷர்ட் டிஷர்ட்டா வாங்கி கொடுத்துட்டே இருப்பான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என் மனைவிக்கு பையன் கிடையாது. பையன் இல்லாதனால என்ன செய்வான்னா, என்னை ஒரு பையன் மாதிரி கன்சிடர் பண்ணி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்ச அப்படி பாப்பா, சரி போங்க சட்டா அப்படின்ற காரணம், அவளுக்கு என்னைய அவளை பையனை மாதிரி பார்க்கறான். நான் அவளை மம்மி மம்மி தான் ஐ மம்மி எங்க இருக்கா அப்படின்னு கேட்பேன் நான். அதாவது எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த ட்ரெஸ் உலகத்துல மேக்சிமம் ரூபாய் செலவழிக்கிறாங்க. சரி, அடுத்து வாசிப்போம். 2வது அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 12வது அதிகாரத்துக்கு வரும். அடுத்த ட்ரெஸ் எங்க பார்க்கிறோம்? 12வது அதிகாரம் 34வது வசனம். 34. பிசைந்த மா புளிக்கும் முன்னே
ஜனங்கள் பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களை கட்டிக்கொண்டு தோல் மேலே வஸ்திரங்களை கட்டிக்கொண்டு. இங்க பாக்குறோம் ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரம் எதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12:11 இப்ப இது பஸ்கா சுசிச்சுட்டு அவங்க வெளியில போன யாத்திரையாக போகணும். அப்படி போறதுக்கு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்திராகம் 12வது அதிகாரம் 11 அதை புசிக்க வேண்டிய விதமாவது. இப்ப நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவோம்னா நாங்கெல்லாம் கட்டில் டேபிள் இதே டேபிள நான் உட்காந்து சாப்பிடுவோம். டேபிள் சேர்லாம் வர்றதுக்கு முன்னாடி தரையில உட்காந்து சாப்பிடுவாங்க. தரையில உட்காந்து சாப்பிடுறது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேஷ்டி அல்லது லுங்கி இருந்தா அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் லூஸ் பண்ணி விடுறாங்கன்னா அது வந்து டைட்டா பிடிச்சிட்டு இருக்காது. உள்ள சாப்பிட வயிறு பெருசாக அது ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருக்கும். நல்ல ஒரு காலத்துல அப்படி சாப்பிட்டாலும் இப்ப பயந்து தான் சாப்பிட வேண்டியது வெயிட் கொடுங்கிற காண்டி. அப்ப அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அதை நல்லா டைட்டா கெட்டிட்டு தான் வச்சிருப்பாங்க எந்திரிப்பாங்க. ஆனா இங்க ஆந்திர நோ அப்படிலாம் கிடையாது. நீ ஓட வேண்டியதுக்கு ஸ்பீடா போகணும். அதுக்காண்டி நீங்கள் உங்கள் அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களிலே பாதரட்சியை தொடர்த்து கொண்டு உங்கள் கைகளிலே தடியை பிடித்துக் கொண்டு அதை தீவிரம் ஃபாஸ்டா அள்ளி போட்டுட்டு ஓடணும். ரசிச்சு எல்லாம் சாப்பிடக்கூடாது. என்னுடைய அப்பா அப்படிதான் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. ஒரு போன் வரும், அப்படியே வச்சுட்டு போய் பேசிட்டு பார்க்க போயிடுவார். எங்க அம்மா சாப்பிட அப்பா வந்து சாப்பாடு முக்கியமே கிடையாது. எப்பவுமே பேஷண்ட் இருப்பாரு. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. டியூட்டி டாக்டர் இருக்காங்க. நல்லா நிம்மதியா நிதானமா சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். சரி, அப்ப யாத்திராமத்தில் நம்ம ஒரு பாக்குறது என்னன்னா ஃபாஸ்ட் கோ ஃபாஸ்ட் நீ போக வேண்டியிருக்கு. சரி, அடுத்த ஒரு வஸ்திரத்தை காட்டுறேன். இது ஒரு வித்தியாசமான வஸ்திரம். வாசிப்போமா? யாத்திராகமும் 35வது அதிகாரம் 25:21. பின்பு அவர்கள் இருதயத்தை எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவியில உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லோரும் ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரத்திற்கும் ஏற்ற காணிக்கும். பரிசுத்த வஸ்திரம் முதல் தோல்வுடைய காமிச்சவங்க. தோல்வுடைய காமிச்சாச்சா? ரைட். அப்புறம் பாருங்க, ஒரு வஸ்திரத்தை உண்டாக்குறாங்க. அது ஃபாஸ்டா போறதுக்கு வேகமா யாத்திரை இருக்கு. அது பரிசுத்தமான வஸ்திரம் கிடையாது. ஆனா இது பரிசுத்தமான வஸ்திரம். சரி, எனக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு தடவை நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் இதை கேட்டுட்டு அவர் கேட்கிறாரு, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று என்ன கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் உலகத்துல யாருக்கும் கிடைக்காது. நீங்க ஒரு அங்கியை போட்டுட்டு புல்பிட்லயே நிக்கிறீங்க. அப்பதான் கரெக்டா 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் செய்தி கொடுத்துட்டு இறங்குறாரு. நான் சொன்னேன், இந்த வஸ்திரத்தை நான் இப்படி தொடக்கூட எங்களுக்கு தகுதி கிடையாது. தொடக்கூட முடியாது. நீங்க நீங்க தொட்டு நான் தொட்டுருக்கேன், எனக்கு தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை அவர் போட்டிருக்காரு. ஓட்டுக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாரு, ஆண்டவர் என்னையும் ஆசிர்வதிப்பாரா? என்னையா அநியாயமா இருக்குது. நம்ம இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு ஜாலியா இருக்கும். அவர் அந்த பரிசுத்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அவர் ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறாரு. ஆனா இதுக்கு பேர் என்னன்னா பரிசுத்த வஸ்திரம். இதுல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க பாருங்க. 25 ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள், பிரபுக்கள் ஏபத்தையும் கூட வர்றாங்க, பரிமள தைலத்தை கொண்டு வராங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மோசே என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 36வது அதிகாரம் 6வது வசனம், இப்பொழுதும் மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து காணிக்கை ஒன்று வேலை வேண்டாம், ஸ்டாப், கொண்டு வரதை பாட்டு. இந்த வசனத்தை ஆர் ஸ்டான்லி மிக அழகா சொல்லுவார். அவர் எப்படி விளக்கம் சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஊழியத்திற்கு எங்கள் தேவைகள் அப்படின்னு சொல்லி மக்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படி போறாங்கன்னா 50,000 கொடுக்கக்கூடிய 10 நபர் எங்களுக்கு வேணும், அல்லது 5,000 கொடுக்கக்கூடிய 100 பேர். இப்படி போட்டு எங்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்குது, கொடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எந்த ஊழியத்திலேயாவது இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு. அதாவது எங்களுக்கு தேவைகள்லாம் நிறைஞ்சிச்சு, இனி கொடுக்காத, ஸ்டாப் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசைகள் நிறுத்தவே முடியாது. இது ஒரு வஸ்திரம், அது மக்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது. சரி, இஸ்ரேல் மக்கள் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு பல வகையான ட்ரெஸ் எல்லாம் தெரியும். நாங்க எங்க காலத்துல
டெர்லின் ஷர்ட் இருக்கும். இப்போ அதான் காணும். டெர்லின்ங்கிறது ஜுக்கு ஜுக்கு ஜுக்குன்னு இருக்கும். இந்த காட்டனே இருக்காது, ஃபுல்லா அந்த சிந்தட்டிக்கா இருக்கும். நாங்கெல்லாம் அதை போட்டு நடக்கும்போது எங்க ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அப்படி அது டெர்லின். அப்புறம் டெரி காட்டன் வந்துச்சு. அந்த டெர்லினையும் காட்டனையும் மிக்ஸ் பண்ணி டெரி காட்டன். இந்த டெரி காட்டன் பேண்ட் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா, என்னுடைய அப்பாவுடைய அண்ணன் பையன், இந்த பெரியப்பா பையன், அவங்க உத்த பையன், பர்சியஸ் லைசாண்டர், நம்ம அப்பாவுக்கு ஒரே பையன். நாங்கெல்லாம் சின்ன பசங்க, நாங்கெல்லாம் காட்டன் டவுசர் தான் போட்டிருப்போம். காட்டன் டவுசரும் வெள்ளை கலர் இந்த காட்டன் சட்டை தான் எங்க அப்பா எங்களுக்கு வாங்கிட்டு. 3 பசங்க பாத்தீங்களா, 3 பேருக்கு வாங்கணும், விலை கூடிடும். இவன் மட்டும் அந்த டெரி காட்டன் போட்டு வருவான். அதாவது காட்டனும் டெர்லினும் மிக்ஸ் பண்ண டெரி காட்டன். அது கசங்க வச்சுக்காது, எதுக்கிட்ட ஸ்டைலா காட்டும். பாடுறா, நாங்க டெரி காட்டன் போட்டுருக்கோம், நீ எல்லாம் காட்டன் போட்டுருக்கேன் திருப்போம். நாங்க எங்க அம்மாட்ட வந்து கேட்போம், ஏமா எங்களுக்கு டெரி காட்டன் வாங்கி கொடு. அது அவன் ஒத்த பையன்டா, அவனுக்கு வாங்கி கொடுக்குவாங்க, எனக்கெல்லாம் முடியாது, அப்பாவால உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, ரொம்ப விலை கூட. நாங்கள் வந்து சோகமாயிரும், எங்க அப்பா ரொம்ப ஏழை போல இருக்கு. எங்க அப்பா ஏழை கிடையாது, ஆனா எங்க அம்மா அப்படித்தான் எங்களை வளர்த்தாங்க, வேஸ்டாக்கவே விட மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் நாங்களும் டெரி காட்டன் போட ஆரம்பிச்சோம். சரி, இது அன்னைக்கு உள்ள இஸ்ரேல் மக்கள் உடைய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போமா? உபாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனத்துல பைபிள் எல்லாம் இருக்குது, இல்லாததே கிடையாது பைபிள். அன்னைக்கு இப்போ நமக்கு டெர்லினும் காட்டனும் சேர்ந்து டெரி காட்டன் போட்டுட்டு ஸ்டைலா நடக்கிறோம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை நீ உடுத்தி கொள்ளுவாயாக. என்ன ஆட்டு மயிர் கிடைக்குமா? எஸ், ஆடு வச்சிருந்தாங்க. அது நல்லா வாமா இருக்கும், நல்லா சுடு சுடு சுடா இருக்கும். அதே நேரத்தில் பஞ்சு கிடைச்சதா? பஞ்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ். இன்னைக்கு நம்ம டெரி காட்டன், நான் உங்களுக்கு சொல்றேன், டெர்லினும் காட்டன் டெரி காட்டன் பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் அன்னைக்கு இந்த ஒரு ட்ரெஸ்ஸை அவங்க போட ஆண்டவர் ஆலோசனை சொல்றாங்க. சரி, அடுத்து இப்போ நம்ம ஒரு புடவையை பார்க்கணும். வஸ்திரம் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 9வது 21:9 கோலியாத்துடைய பட்டயத்தை நம்ம பார்க்கணும். கோலியாத்தை கொண்டுட்டு அந்த பட்டயம் இப்ப எங்க வந்துருச்சு அப்படிங்கிறீங்கன்னா, தேவ ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அது ஒரு உள்ள வைக்கக்கூடாது, எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு புடவையில சுத்தி வச்சிருக்காங்க, ஒரு சேலையில அதை சுத்தி வச்சிருக்காங்க. புடவை. 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு ஆசிரியன், நீர் தாவீதை பார்த்து, நீர் ஏலா பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தீனாகிய கோலியத் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுற்றப்பட்டது. புடவை. இப்ப நம்ம பார்க்கிறோம், இது புடவை. ஒரு நம்ம அக்கா மரை கேட்ட சேலை தான் புடவை. சரி, இதை கேட்ட உடனே தாவீதுக்கு ஒரே குஷி. ஏன்னா பழைய வெற்றி கொடுத்ததான அது. அப்பொழுது சொல்றான், அப்பொழுது வேறுண்டு, அப்பொழுது தாவீது, இதற்கு நிகர் இல்லை, அது எனக்கு தரும். நிகர் இல்லைன்னு அர்த்தம், இதை வச்சு என் பிரச்சனை எல்லாம். இவருக்கு என்ன பிரச்சனை? சவுல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. இப்போ ஓட வேண்டியிருக்கு. ஓடும்போது இந்த பட்டயத்தை கொண்டு வரலாம் அவர் நினைக்கிறாரு, ஆனா முடியல. ஆகீஸ் பிடிச்சிட்டாரு பாருங்க. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத் ராஜாவாக்கிய ஆகீஸ்ட போனான். கரெக்டா இந்த பட்டயத்தை தூக்கிட்டு ஓட முடியாது. ஒருவேளை படையை தூக்கி போனால ஓடியே போயிட்டாருங்க. அப்ப வரும்போது 12வது வருஷம் இந்த வார்த்தையை தாவீது மனதில் வைத்துக் கொண்டு, காத் ராஜா ஆகீஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோலியாத்தை கொன்ன அதே ஊர் சொல்றாங்க பாருங்க. 16வது வருஷம், ஆகீஸ் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்தை ராஜாவாக்கிய தாவீது இவன் அல்லவோ. அவங்க தாவீதை பார்த்தது கிடையாது, எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. தாவீது கொன்றது 16,000 பாடல் கொண்ட நாள். இப்ப தாவீதுக்கு பயம் வந்துருச்சு, என்னவளை போட்டு தள்ளிடுவான்ட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி வேஷம் போட்டு காட்டினா. அவங்களுக்கு எல்லாம் நடிச்சு காட்டினேன், இன்னைக்கு நடிக்கிறாப்லாம் கிடையாது. சரி, எந்த பட்டையும் இவரை பாதுகாக்க நினைச்சானா அது பாதுகாக்கல. ஆனா ஆண்டவர்கிட்ட இவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் அவரை ஆசீர்வதித்து பாதுகாத்துச்சு. டீட்டெயில்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து 6வது குறிப்பு, புலம்பல் பாடுகிறதுக்கு ஒரு ட்ரெஸ். என்ன ட்ரெஸ்? புலம்பல் பாடுகிறதுக்கு ஒரு ட்ரெஸ். அது என்ன ட்ரெஸ் நம்ம காட்டுறோம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 24வது வருஷம்.
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு 2 சாமுவேல் 1:24 இஸ்ரவேலின் குமார்த்திகளே, உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாக உடுத்தி உங்கள் உடையின் மேல் பொன்னாரம்பரங்களை தரித்து சவுலுக்காக அழுதுபடும். இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, சவுல் ராஜா செத்து போயிட்டார். அவர் செத்ததுக்கு காரணம் என்னன்னா, சாத்தான் தாவீதை கொல்றதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்யறாரு. ஆனா ஆண்டவர் அவரை கொன்னுட்டார். தான் பைபிள்ல இருக்கு. இப்ப தாவீது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் குமார்த்திகளே, பெண்களை பார்த்து சொல்றாரு. ஆண்கள் ரட்டு உடுத்தி தான் நினைச்சுவாங்க, புலம்புவார்கள். பெண்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாக உடுத்தி. ஏன்னா நீங்க இப்படி ஒரு ராஜாவோட நீங்க ஒரு உயர்வு அவங்க ஆண்டவர் கொடுத்திருக்காரு. உங்கள் உடையின் மேல் பொன் ஆர்வங்களை தரிப்பித்த சவுலுக்காக. இதெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, அந்த சவுலுக்காக. வாட்சி உடைஞ்சிட்டு நம்ம என்ன நினைச்சுவோம், என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணலடா, செத்து பண்ணலடா அப்படின்னு. ஆனா உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காரு, பொன் ஆபரம், ரத்தாம்பரத்தை தரிப்பித்த அந்த சவுலுக்காக அழுதுபுறம். இது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. போர் முகத்திலே பராக்கிரமத்தில் விழுந்தார்களே, யோனத்தானே, ஈரமான ஸ்தலத்திலிருந்து வெற்றுண்டு போனாயே, என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமானது. ஸ்ரீகளின் சிநேகத்தை பார்க்கல அதிகமாக. சம்திங் கிரேட். எப்பவுமே ஒரு பெண் நட்ட ஒரு ஆண் இருக்கிற மோகத்தை பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமா இருக்கும். அது 60 வயசுலையும் வரும், 65 வயசுலையும் வரும், எந்த வயசுனாலும் வரும். அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஆனா பெண் சிநேகிதங்கிறது அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ஏற்கனவே 30-35 வயசா இருக்கும்போது ஒரு யூராலஜிஸ்ட் டாக்டர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவர் சர்ஜரி பண்ண வருவார். ஒரு நாள் எனக்கு நான் ஃபோன் பண்ணா அவர் வருவார். ஆனால் வரக்குள்ள எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஃபோன் பண்ணி, சுஜய், நான் உங்கள் ஊரில் தான் இருக்கிறேன் சார். கேஸ் இல்லையே சார். கேஸ் எல்லாம் இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் விருந்தினர் இருக்கிற பொண்ணு, அவளை கொண்டு வந்து விடுறதுக்கு வந்தேன். அதுக்காக இப்போ நான் எனக்கு பசிக்குது, சாப்பிட்றேன், என்னை ஹோட்டலில் கூட்டிகிட்டு போ அப்படின்னா நான் உடனே காசு எடுத்துகிட்டு அம்மா பைக் எடுத்துகிட்டு போனேன். நான் சொன்னேன், என்ன சார் இது, எதுக்கு சார் அங்கேருந்து வந்திருக்கீங்க, பேசிட்டே வரலாம்ல, ஜாலியாக இருக்குங்களே. அவ்வளோ ஒரு பெரிய சர்ஜன், ஒரு 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 பொண்ணு, அந்த பொண்ணு கூட பேசிட்டு வர்றதுக்காண்டி கார் எடுத்துக்கிட்டு மதுரையிலேருந்து விருந்தா வந்திருக்காரு. இது ஆண் சிநேகிதமா பெண் என்ன எங்கிட்டையும் பேசினார். அதுக்காண்டி எனக்காண்டி அங்கேருந்து வரல நினைச்சு ஆச்சரியப்படுவேன். நான் நியாயமா இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த ட்ரெஸ்ங்கிறது ஒரு வித்தியாசமானது. இதை நீங்க புலம்பல் ட்ரெஸ் அப்படின்னு பார்த்துக்கணும். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14வது. 2 சாமுவேல் 6:14. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தில். தாவீது ராஜா பிளஸ் ஆசாரி. உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டா போட்டு மீசை நிறைத்தாலும் ஆசை நிறைக்காது. சரி, அவர் இப்ப செத்து போயிட்டார். இப்ப இது தாவீது போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ். இது தாவீது ராஜா பிளஸ் ஆசாரியன். உங்களுக்கு தாவீதின் திறவுகோல்ங்கிற ஒரு செய்தியில இது டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாளை எதிர்ப்புல நான் போக போறதில்ல. அந்த ட்ரெஸ்ஸை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒரு ஆண் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா அது ஆச்சரியமா இருக்கு. மேல் ஆண் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க. 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 27வது 15-27. இது பாடகர் கொயர். நம்ம கொயர் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம கொயர் மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடுங்கன்னா ஓடிய போயிடும். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகர் வேலை செய்கிற விசாரிக்கிற தலைவனாகிய கனாவும் மெல்லிய புடவையான சால்வையை தத்தது. மெல்லிய புடவை. தாவீது சணல் நூல் ஏபோத்து தாவீது போட்டிருக்காரு. ஆனா இவங்கெல்லாம் சேலைய ஒரு துப்பட்டா மாதிரி போட்டிருக்காங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நான் பார்த்திருக்கேன், அந்த ஆண் சொல்றேன், இந்த துப்பட்டாவை அப்படி தோட்டு போட்டிருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். யாருன்னு கேட்காதீங்க. அப்படி கழுத்துல அப்படி பின்னாடி போட்டுட்டு அந்த பாட்டை பாடும்போது அப்படி ஸ்டைலா பாடுவாங்க. இது எங்க இருந்து வந்திருக்குன்னா எங்க இருந்து வந்திருக்கு. மெல்லிய புடவையை சால்வையாக தரித்திருந்தார். பாடகருடைய ட்ரெஸ். சரி, இன்னொரு ட்ரெஸ்ஸை பார்ப்போம். இது ராஜ வஸ்திரம். ராஜ வஸ்திரத்தை எஸ்தர் 6வது அதிகாரம்
6 2 9 6 8 ராஜ உடுத்திக்கிற ராஜ வஸ்திரம். முருகதாய்க்கு இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 8வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. அப்பொழுது முருகதாய் இள நீளமும் பொன்முடியும் பட்டு ரத்தாம்பரமும் அணிந்தவனை. பட்டு ரத்தாம்பரம் ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து புறப்படும். சூசான் நகரம் இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும். அப்ப வெளிச்சம் கொடுத்தவருக்கு என்ன ரசம்? ராஜ வஸ்திரம் போட்டிருக்காரு. இது எல்லாமே ஆண்டவர் கொடுக்கறது. இவரா தேடி போகல, ஏற்ற நேரத்தில் அவர் கொடுக்கிறார். ஒரு சாப வஸ்திரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்பவுமே நான் உங்களுக்கு ஆப்போசிட்டானதை காட்டுறேன். உங்களுக்கு அநேக வஸ்திரம் தான் போட்டிருக்காங்க. யோபு 13வது அதிகாரம், யோபு 13வது அதிகாரம் 28வது வசனம். இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்திரத்தை போலும் புட்டரித்த வஸ்திரத்தை போலும் அழிய போவான். ஒரு கம்பாரிசன். ஒரு ட்ரெஸ்ஸை அந்த காலத்துல ஒரு பெட்டிக்குள்ளே வச்சிட்டாங்கன்னா அது அப்படியே அரிச்சு ஓட்ட ஓட்டையாயிரும். இது ஒரு சாபத்தின் ட்ரெஸ். சரி, இப்ப நம்ம ஒரு வேசியுடைய ட்ரெஸ்ஸா பார்க்க போறோம். வேசி என்ன வச்சிருக்காங்க? வேசியுடைய ட்ரெஸ் கிடையாது, அவளுடைய வீட்டில் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்ன நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க. 7வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 7:16. அவ என்ன அருமையா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. 7:16 கூப்பிடுறா வாலிபனை. ஒரு அப்புறாணி போய்கிட்டு இருக்கான், ஆடு போய்கிட்டு இருக்கு. ஆடை கூப்பிட்டு எப்பா வாப்பா வா வாப்பா வான்னு கூப்பிட்டு 15 7:15 7:16 என் மஞ்சத்தை ரத்தாம்பர கம்பளத்தாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களும் சிங்காரித்தேன். ஏன் மஞ்சத்துல எல்லாம் ட்ரெஸ் இருக்கும், ஆனா ஏன் மேல ட்ரெஸ் இருக்காது. அவ ட்ரெஸ் போடுவாளா? போட்டுருப்போம், ஆனா கலக்கி தூர போட்டுருவான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரத்தை வச்சிருந்து அவளை கூப்பிடுறான். இது ஆடு போய் விழுந்துச்சுனா அது எங்க போயிடுவானா நரகத்துல போய் விழுந்துருவான். பாருங்க 27 அது மரணாரைக்கு கொண்டு போய்விடும். வீடு பாதாளத்தின் வழி. சரி, 12வது குறிப்பாக இதுக்கு ஆப்போசிட் காட்டும். இது வேசி விட ஏதோ அசையுது. ஆனா ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ 31வது அதிகாரம் பாருங்க. அங்கே பாருங்க 22 இது அந்த ட்ரெஸ் இது யாரு கையில இருக்கு? இது புரியுதுக்கா? ஒரு சின்ன உதாரணம். ஒரு நைஃப் இருக்கு, அது ஒரு சர்ஜன் கையில இருந்தான்னா அழகா அது சர்ஜரி பண்ணு. ஆனா அதே கத்தி ஒரு ரவுடி கையில இருந்தா காத்தாத்துறோம். ரத்தாம்பரங்களையும் தனக்கு உண்டு பண்ணி மெல்லிய புடவையும் ரத்தாம்பரத்தையும் அவள் உடுப்பு. இது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீன்ற உடுப்பு. ஆனா நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 16 அவள் டிரெஸ்ல போட்டிருக்கா என்னன்னா என் மஞ்சத்தை ரத்தன கம்பளத்தாலும் எய்த்து தேச மெல்லிய வஸ்திரம். ஆப்போசிட்டான ட்ரெஸ் ஒரே அதிகாரத்துல ஆப்போசிட்டான பீப்புள் நம்ம பார்த்தோம். ரைட், அடுத்து உன்னத பாட்டு இருக்கும். உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 10வது வசனம். இதை பார்க்கிறோம். ஒரு பல்லக்கு பார்க்கிறோம். பல்லக்குங்கிறது சுவிசேஷங்கிறது ஒரு பல்லக்கு. அதை 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது அங்க அந்த பல்லக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதன் தூண்களை வெள்ளியினாலும், வெள்ளிங்கிறது மீட்பு, அதன் தட்டை பொன்னினாலும், பொண்ணுங்கிறது பரலோகத்துடைய மெட்டல், அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணிது. ரத்தாம்பரங்கிறது ஒரு ட்ரெஸ். அந்த ரத்தாம்பரத்து மேலதான் ஆண்டவர் நம்மளை உட்காரத்து கொண்டு போகிறோம். அதன் உட்புறம் எருசலேம் குமாரத்திலே நேசம் என்கிற ஜமுக்கா. நேசத்தை ஜமுக்கலாம் எல்லாம் ஊமையா பார்க்கிறோம். ஆச்சரியமான காரியம். உன்னத பாட்டை பல நம்ம தியானிச்சிட்டோம். சரி, இப்ப இதை முடிக்க போகிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த துணி, அதாவது சீலை, இந்த சீலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 2:7 பிள்ளையை துணியினாலே சுற்றி, அங்கே பாத்தீங்கன்னா சுற்றுறாங்க, சீலையினாலே சுற்றி, இந்த துணியினாலே சுற்றி முன்னிலை கிடக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னா மரிக்க வந்தார். சரி, கடைசியாக ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்து இதை முடிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 22வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 22:11
ஆண்டவர் ஒரு ட்ரெஸ்ஸை எதிர்பார்க்கிறார். அது என்ன ட்ரெஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22:12 சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதனா இங்க எப்படி வந்தாய்? அதற்கு அவன் பேசாம இருந்தான். கல்யாண வஸ்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறகும்போது ஒரு துணியால சுற்றுறாங்க. ஆனா ஒரு கல்யாண வஸ்திரங்கிற ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். சபைக்குள்ள வந்துட்டாங்க, ஆனா ரட்சிக்கப்படல. அதனால அவங்க என்ன தூக்கி போட்டாரு? நரகத்தில் தூக்கி போட்டாரு. இப்ப நம்ம உள்ள இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். உள்ள இருக்கிற எலும்புகள்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். நமக்கு என்ன ட்ரெஸ் நம்ம பார்த்தோம். இப்ப கடைசியில எது இல்ல, அந்த ப்ராப்பர் ட்ரெஸ் இல்ல, நரகத்துக்கு தூக்கி போட்டோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. குகைக்கு வெளியே பார்த்தோம் ஐயா, குகைக்கு உள்ளே இருக்கிற சிலையை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஆவியானவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.